கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆபகுக்கு 1 அதிகாரம் 5 வசனத்திலே, நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். கிரியை அப்படின்னா செயல். ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இந்த நாட்களிலே நமக்கு என்ன வேண்டும் அது பரலோகத்துக்கு தெரியும், தகப்பனுக்கு தெரியும். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள் என்கிறார். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். எதிர்பார்த்திருக்கவே நம்ம மாட்டோம், ஆனால் ஒரு கிரியை கர்த்தர் நடப்பிப்பார். என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்துச்சு. கர்த்தருடைய தீர்க்கதரிசிட்ட போய் ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். அவங்கள்ட்ட போய் நாங்கள் ஜெபிக்கும் போது, இந்த வருஷத்துல கர்த்தர் கிரியை நடப்பிப்பார் என்று வாக்குத்தத்தம் செய்தார். அதே போல அதே வருஷத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவேற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷம் தேவனுடைய கரத்திலே நம்ம அடங்கி இருக்கும் போது, இந்த வருஷத்திலே உங்களுக்கு என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அது தேவனுடைய கரத்துல இருக்கு. தேவனுக்கு தெரியும். நீங்க தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கும்போது இந்த வருஷத்திலே, இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு கிரியை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் ஒரு விசேஷமான வாக்குத்தத்தம். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, ஆனால் உங்கள் நாட்களிலே ஒரு கிரியையை நடப்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய நாளுக்காக ஒரு வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலே தேவனுக்கு தெரியும் ஒரு சித்தம் உண்டு. அந்த சித்தம் நிறைவேற நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நம்ம நாட்களிலே விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை கர்த்தர் உங்க நாட்களிலே நடப்பிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. உங்க கரத்துல இந்த புதிய நாள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுறீங்க. ஒரு கிரியையை உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். இந்த நாட்களிலே உங்க பிள்ளைகளுக்கு என்ன நன்மை உண்டோ அதை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதிங்க. புது கிருபையால் நிரப்புங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க, வல்லமையால் நிரப்புங்க, ஜெபாபிஷேகத்தால் நிரப்புங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியான இறங்கி வாங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். கையின் கீழ் ஆசுறீங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசுறீங்க, சகல காத்தில் கர்த்தர் கூட இந்த ஆசுறீங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.